வணக்கம். தற்போது சேலம் மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் திரு இன்பசேகரன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். தற்போது நீங்கள் குறிப்பிட்ட அந்த மருத்துவமனையில ஆய்வு பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தற்போதைய நிலை என்ன? அங்க எந்த மாதிரியான ஆய்வு நடக்குது? இங்க மருத்துவமனையிலங்க இப்போ நாங்க இங்க 23 பேர் ஆன லிஸ்ட பாத்துட்டு இருக்கோங்க. பிளஸ் அந்த ஆபரேஷன் தியேட்டர்னுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்துட்டு இருக்கோம். இங்க நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேருக்கு இங்க ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம சோஃபார் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு கேஸ் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வருடமே 250 வருடம் 900 இருந்து 1000 கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்தது இல்லை. பட் இதுக்கு என்ன உண்டான காரணம் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேங்க. சார், பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா உடல் உறுப்புகளில் கண்ணுக்கு மிக அதிகமான அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த இடத்துல இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அடுத்த கட்டமா இது தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆப்ரேட் பண்ணி 2 நாள் நல்லா இருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்குது. அதனால இப்ப இன்ஃபெக்ஷன் சோர்ஸ் எங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்ங்க. நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இல்ல, இப்ப அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து 2 நாட்களுக்கு பிறகுனா ஒரு நபருக்கு மட்டும் இல்ல, எண்ணிக்கை அதிகம் இல்லையா? அதான் சார், இப்ப 18 பேருக்கு வந்திருக்குங்க சார், 16 பேருக்கு வந்திருக்கு இன்ஃபெக்ஷன். அந்த 16 பேருக்கும் நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனுடைய அதுக்காக தான் நாங்க இப்ப ரீசன் அவுட் பண்றதுக்காக தான் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கோம். இப்போ திரு இன்பசேகரன், 8 பேர் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பார்வை பறிபோகி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நமக்கு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடியவர்களை நீங்க சென்று சந்தித்து அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்து அவர்களை மீண்டும் அரசு மருத்துவமனையில சேர்த்து அதற்கான செலவை ஏற்க நடவடிக்கை எடுக்க முடியுமா? எடுக்கிறோம். கண்டிப்பா.